வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உறுதியாகவே சுக்கிரன் உச்சம் பெறுவதை காட்டிலும் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஏற்படுத்தக்கூடிய நீட்சபங்க ராஜ யோகத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன? அக்டோபர் 11ஆம் தேதி முதல் நவம்பர் 3ஆம் தேதி வரை நீச்சம் பெற்று வரக்கூடிய வேளையில் நீட்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகிறது? அக்டோபர் 11இலிருந்து நவம்பர் 3ஆம் தேதி வரையிலும் அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று வலம் வரப் போகிறார். அதிலும் குறிப்பாக ஆட்சி பலம் பெற்றதற்கு பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னர் மீண்டும் லாபஸ்தானத்தில் நீச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரகதியில் வலம் வரப் போகிறார். நீச்சபங்க ராஜயோகமானது புதன் அல்லது சந்திரனுடன் இணையும் போது கிடைக்கும். குருவின் பார்வை கிடைத்தாலும் கிடைக்கும். நீச்சத்தில் வக்ரகதியில் வலம் பொருந்தும் நீச்சபங்க ராஜயோகம் வலுவாக கிடைக்கும். எனவே இனி வரக்கூடிய சுமார் 2-3 மாத காலத்திற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் தற்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்கிறாருங்க சுக்கிரன். ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, முன்னேற்றம், பொருளாதார ரீதியான வளர்ச்சி, தடையில்லாத மிக சிறப்பான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர். செல்வம், பொன்பொருள் சேர்க்கை, சௌகரியமான சூழல், வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தையும் மேம்படுத்தி கொடுக்கக்கூடியவர் என்றால் அது நிச்சயமாக சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் லாபத்தில் அமர்ந்து நீச்சம் பெற்றாலும் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் அவரது சஞ்சார அமைப்பின்படி நிறைவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விரைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே இந்த வேளையை சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சப்தமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். எனவே அவர் இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்ந்து நீச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி, முன்னேற்றம், அபரிவிதமான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக 2, 5, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை மனித வாழ்வில் அள்ளி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடம் கருதக்கூடிய லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில்தான் தற்போது அமர்கிறார். எனவே அவர் உச்சம் பெறுவதை காட்டிலும் நீச்சம் பெற்று அதிசார வேளையில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் நீச்சபங்க ராஜ யோகத்தை வலுவாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு, சுகமான வாழ்க்கை, பணம், பொருள், இன்பம், ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, அது மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் வளர்ச்சி, செல்வ செழிப்பு, ஆளுமை பண்பு போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இவை அனைத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சுக்கிரன் தோஷமற்ற அமைப்பில் மிகவும் வலுவாக ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த தருணத்தில் லாபத்தில் அமர்ந்திருக்கும் போது அவருடன் இணைந்து வலம் வரப் போகிறார். அது மட்டுமல்லாது சந்திரனுடன் இணைந்தும் வலம் வரப் போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நீச்சபங்க ராஜயோகம் என்பது அபரிவிதமாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை நகர்த்தறிவதோடு தங்களுடைய வாழ்வில் அடிக்கடி கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், அது மட்டுமல்லாது காதலன் காதலிக்கிடையே இருக்கக்கூடிய புரிந்து கொள்ளாத சூழல் போன்ற அனைத்திற்கும் நல்ல ஒரு மாறுதல் மிகவும் சிறப்பாக நீச்சபங்க ராஜ யோகத்தின் காரணமாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே செல்வ செழிப்பு அதிகரிப்பதோடு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, இந்த தருணத்தில் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் லாபம் அதிகரிக்கக்கூடிய இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட
காரியங்களில் உள்ள தடைகள் தகர்த்தெறியப்படுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சக ராசிக்காரர்கள். அதோடு மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தகர்த்தெறிகிறாருங்க. சுத்தம் என்று சொன்னால் அது சுக்கிரன் என்று சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட சுக்கிரன் சுத்தத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். நீச்சபங்க ராஜயோகம் கொடுப்பதால் சுத்தபத்தமாக பணிகளை செய்வதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி மிக பெரிய அளவிலான மன நிம்மதி காணக்கூடிய வகையில் ஆரோக்கிய தொல்லைகளை நீக்கி மன நிறைவும் மகிழ்ச்சியும் அற்புதமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது. கலைத்துறையின் அதிபதியாகவும் அரசியல் துறையின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அதே சமயம் நவ கிரகங்களிலே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சாந்தமான கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே கலைத்துறை அரசியல் துறையில் சாந்தமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியை காணக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் லாபத்தை வலுப்படுத்துவதால் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சி, நினைத்த காரியத்தில் தடையில்லாமல் வெற்றி என அனைத்தையும் அற்புதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்தபடியே புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு கிடைப்பதோடு வில்லங்கம் இருக்கக்கூடிய சொத்துக்களை கொடுத்துவிட்டு இந்த வேளையில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் தங்களுடைய பேரில் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் உறுதியாகவே மிக வலுவாக நீச்சபங்க ராஜயோகம் கிடைப்பதால் உச்சம் பெறுவதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றம் கிடைப்பதால் மிதமிஞ்சிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எதை செய்தாலும் யோசித்து சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பிறப்பதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மங்களகரமான காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். நல்ல வேலை வாய்ப்பு, கடல் தாண்டி சென்று வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே அபரிவிதமாக இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் சரியான முறையில் செய்து காட்டக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைய போகிறது. வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய அமைப்பால் வழக்குகள் தீர்ந்து நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் கிடைக்க போகிறது. போட்டிகள், பொறாமைகள் நிறைந்த சூழலில் உங்களுக்கென தனி இடத்தை உறுதியாகவே பெறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களையும் சிரமங்களையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைவாக மாற்றிக்கொள்ள முடியும். புதிய ஒப்பந்தங்கள் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் தொழில் ரீதியாக நீச்சபங்க ராஜயோகத்தின் காரணமாக அபரிவிதமான வளர்ச்சி விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த வேளையை உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக விருச்சக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்.